வடக்குல பிறந்த ஒரு கடவுள் தெற்குல கொண்டாடப்படுறாரு அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து பெரிய ஒரு பஞ்சாயத்தே ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ தமிழர்களுக்கான கடவுள் தான் முருகன். இந்த முருகனுடைய வழிபாடு அப்படின்றது வடக்குலையுமே இருந்தது. மகாசேனனுடைய தீவிர வழிபாட்டாளர்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள குறிப்பிட்டு சொல்லிக்கிறாங்க. இந்த முருகன் அப்படின்றவர் ராமர் மாதிரியோ கிருஷ்ணர் மாதிரியோ அவதாரம் கிடையாது. வடக்குக்கானவர் தெற்குக்கானவர் அப்படின்லாம் நம்ம பிரிக்க முடியாது. ஆந்திராவில் நாகார்ஜுன கொண்டா அப்படின்ற ஒரு இடத்துல, அதாவது கிபி 3ஆம் நூற்றாண்டு, இப்போலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1700 வருஷத்துக்கு முன்னால் அந்த ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டு. அங்கே இருக்கிற கல்வெட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மகாசேனனுடைய தீவிர வழிபாட்டாளர்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள குறிப்பிட்டு சொல்லிக்கிறாங்க. போருக்கெல்லாம் கடவுள் அப்படின்றதுனால அவரை மகாசேனாதிபதி அப்படின்னு அவர் சொல்லுவாங்க. ஸோ அந்த மகாசேனாவின் அருளை பெற்றவர்கள் அப்படின்ற ஒரு வாசகம் அங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டில் இருக்குது. கல்வெட்டில் ஆதாரமாக இருக்கணும் அப்படின்னா அங்கே எப்படி அந்த முருக வழிபாடுன்றது அவங்களோட ஒன்று இருந்திருக்கு அப்படின்றத நம்மளால்